2024 பாராளுமன்ற தேர்தல் பொறுத்தவரை மத்திய சென்னையில் அனைத்து வேலைகள் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு செயல்படுத்தி வருகிறது. பாராளுமன்ற தேர்தல் பொறுத்தவரை வந்துட்டு மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் தேவை இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் 1303. அந்த 1303 வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய யந்திரங்கள், அதுக்கு கூடுதலாக 20% CUBUம் அண்ட் 30% VVPAT சேர்ந்து நம்மளுக்கு அனைத்து யந்திரங்கள் வந்திருக்கு. போன 2 நாள்களில் 6 சட்டமன்ற தொகுதியிலுமே கூட அந்தந்த துணை தேர்தல் நடத்துவர் அலுவலர் அவருடைய தலைமையில் யந்திரங்கள் எல்லாமே வந்துட்டு தயார் நிலையில் நாம் செஞ்சுருக்கோம். யந்திரங்களில் வேட்பாளருடைய பட்டியல் சேர்த்தது, யந்திரங்களுடைய சின்னங்கள், வேட்பாளர்களுடைய சின்னங்கள்னால் அதில் போடுற ஒர்க்குகள் எல்லாமே விரைந்து நடந்து அது எல்லாமே முடிக்கப்பட்டு இருக்கு. இது இல்லாமல் நம்ம 6 தொகுதிக்கு கூட வேலை செய்ய போகக்கூடிய ஒட்டுமொத்தமாக தேர்தல் பணியாளர்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு 5212, ரிசர்வ் சேர்ந்துட்டு 5473 ஆசிரியர் மக்கள் வந்துட்டு இந்த தேர்தலை மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் வரும் 19ஆம் தேதி வேலை செய்ய போகிறாங்க. அவர்களுக்கு வாக்கு வசதியாக நம்ம தொகுதி வாக்காளரை இருந்து நம்ம தொகுதியிலேயே வேலை செய்யக்கூடிய நம்முடைய தேர்தல் பணியாளர்களுக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூலமாக வந்துட்டு அனைத்து மக்களுக்கும் EDC எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் வழங்கப்படுகிறது. அவர் வேலை செய்யக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திலேயே தம்முடைய வாக்கை இந்த EDCயை ப்ரிசைடிங் ஆஃபீஸர்களுக்கு அவருக்கு காமிச்சிட்டு அங்கேயே அவர்கள் வாக்குப்பதிவு பண்ணலாம். நம்ம வாக்காளர் இல்லாமல் மத்திய சென்னையில் வேலை செய்ய போக ஆசிரியர் பெருமக்களுக்கு அனைத்து மாவட்டத்திலிருந்து போஸ்டல் பேலட்ஸ் வந்திருக்கிறது. அது போன 2வது பயிற்சி மையத்தில் கூட நான் வழங்கியிருக்கோம். அது இல்லாமல் இன்று தினம் 6 சட்டமன்ற தொகுதியிலும் கூட நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு 2வது ரிப்பீட் ட்ரைனிங் போயிட்டுருக்கிறது. இந்த ரிப்பீட் ட்ரைனிங்கில் கூட வேறு மாவட்டத்துக்கு சேர்ந்த வாக்காளர் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்மளுக்கு ஃபெசிலிட்டேஷன் சென்டர்கள்னால் நாம் ஏற்பாடு செய்திருக்கோம். அந்த வசதியாக நம்ம ஆசிரியர் பெருமக்கள் பயன்படுத்திட்டு வாக்குப்பதிவு போக போகிறாங்க. இது இல்லாமல் தேர்தல் பணி நேரத்தில் காவல்துறையிலிருந்து வேலை செய்யக்கூடிய அனைத்து காவலர்கள் இருக்காங்க. மத்திய சென்னையில் வேலை செய்யக்கூடிய மத்திய சென்னைக்கு சேர்ந்த காவலர்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு 1702. அவர்களுக்கு போன 2 நாளிலிருந்து நம்ம மத்திய துணை ஆணையாளர் அலுவலகத்தில் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அமைஞ்சு வந்துட்டு இருக்கிறது. அந்த காவலர்கள் நேரடியாக இங்கே வந்து அவருடைய வாக்குச்சீட்டை எடுத்துகிட்டு அவர் இங்கே தம்முடைய வாக்கு பதிவு பண்ணிகிட்ருக்காங்க.